மாறு வேடத்தில் சென்ற விஜய் செம ஃபன்னான ஆள்தான் போல. என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. நடிகரா இருந்த விஜய் இப்போ இந்த மாநிலத்தோட முதலமைச்சரா இருக்காரு. திரைத்துறையிலிருந்து வந்து தமிழ்நாட்ட ஆளக்கூடிய 4வது நபர் இவரு. சிஎம் ஆனதிலிருந்து தன்னோட செயல்பாடுகளால வரவேற்பையும், விமர்சனத்தையும் தொடர்ந்து பெற்றுட்டு வராரு. இந்த நிலையில அவரோட வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியாவையே அதிர வச்சிருக்கு. விஜய் சினிமாவுக்குள்ள வந்தப்போ அவரோட அப்பா துணை இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி அவரு ஒவ்வொரு படத்திலயும் தன்னோட திறமைய வளர்த்துக்கிட்டே போனதால தான் அவருக்காக என்ன வேணாலும் செய்ய ஒரு ரசிகர் கூட்டம் உருவாச்சு. அந்த ரசிகர்களோட படைய நம்பித்தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தையும் தொடங்கினாரு விஜய். அவரு கட்சி ஆரம்பிச்சப்போ யாருமே அத பெருசா எடுத்துக்கல. திமுக தலைவர் ஸ்டாலின், அந்த கட்சியோட இளைஞரணி தலைவர் உதயநிதி உள்ளிட்டோர் எல்லாமே தாவேகா அப்படிங்கிற பெயரையோ, விஜய் அப்படிங்கிற பெயரையோ உச்சரிக்க கூட இல்ல. விஜயால எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு தான் பலரும் சொன்னாங்க. ஆனா அவரோ சைலன்ட்டா இருந்து பெரிய சம்பவத்தையே செஞ்சுட்டாரு. மொத்தமா அவரோட கட்சி 108 தொகுதிகள்ல ஜெயிச்சது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இல்லாததால நெருக்கடிக்கு உள்ளான விஜய் அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு இந்தியாவே உற்று நோக்குச்சு. தான் ஒரு மதசார்பற்றவன் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த சூழ்நிலையில உருவாக்க நினைச்சாரு. அதனால அதிமுக, பாஜக பக்கம் போகாம திமுக கூட்டணியில இருந்த விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ஆதரவ கோருனாரு. அவங்களும் ஆதரவு கொடுக்க முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணிக்கு வந்தவங்களுக்கு அமைச்சரவையிலயும் இடம் கொடுத்தாரு. இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் தாவேகாவினரால கொண்டாடப்பட்டுச்சு. சிஎம் ஆனதுல இருந்து சின்சியரா உழைச்சிட்டு வராரு விஜய். இருந்தாலும் அவரோட சில செயல்பாடுகள் பெரிய விமர்சனத்தை சந்திக்குது. சமீபத்துல கூட தமிழ்நாடு அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டாரு. அதே மாதிரி ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் அரசு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வச்சு எதிர்க்கட்சியினர் கடுமையா விமர்சன அம்புகளை ஏவறாங்க. அவரோ வழக்கம் போல சைலண்ட் மோட்ல தான் இருக்கிறாரு. அவரோட இந்த சைலண்ட் மோடும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல முதலமைச்சர்கள பொறுத்தவரைக்கும் மக்கள பக்கத்துல போய் சந்திக்கக்கூடிய வழக்கமுடையவர்களா தான் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா காலத்துல வேணாலும் அது கொஞ்சம் பிசகி இருக்கலாம். மத்த முதலமைச்சர்கள் ஒரு பிரச்சனையப்போ நேரடியா மக்கள சந்திப்பாங்க. ஆனா விஜயோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல பெரிய ஈடுபாடு காட்டுறதில்ல. ஆனா தாவேகாவை சேர்ந்த ஆனந்த்ஜித் அப்படிங்கிறவரோ முதலமைச்சர் விஜய் இரவு நேரங்கள்ல மாறு வேடத்துல போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அப்படியெல்லாம் இப்போ நடக்கறதில்ல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் விஜய் முதலமைச்சர் ஆகறதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்திருக்கு. அதாவது சென்னையில தன்னோட பைக்ல ஹெல்மெட்ட போட்டுக்கிட்டு போயிருக்காரு. அப்போ சாலையில நின்னுட்டு இருந்தவங்க கிட்ட கஸ்தூரிபா நகருக்கு எப்படி போகணும் அப்படின்னு நடிகர் விஜய் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க கேட்கிறவங்க விஜய் அப்படின்னு தெரியாம பதில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை சோசியல் மீடியாவுல பலரும் பகிர்ந்து விஜய பாருங்க எப்படி மாறு வேடத்துல போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க.